ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். போன 2021 தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. யார்? திமுக. மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் கல்லூரி மாணவிகளுக்கும் ரீசார்ஜ் 1000 ரூபா உதவித்தொகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்திட்டு மீட்டிங்கில் பெண்களை பார்த்து பொன்முடி அமைச்சர் என்ன சொன்னார்? ஓசியில் தானே போகிறீங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்தார். அப்புறமா துரைமுருகன் என்ன சொன்னார்? மாணவிகளை பார்த்து, உங்களுக்கு ரீசார்ஜுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்ல, அதில் நீங்கள் உங்கள் காதலன் கூட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய் பூசாமல் இன்சல்ட் பண்ணார் பெண்களை, மாணவிகளை. அவர் மொத்த பெண்களையும் பொன்முடி இன்சல்ட் பண்ணார். துரைமுருகன் கல்லூரி மாணவிகளை இன்சல்ட் பண்ணார். சரி, அதுதான் நாசமாக போகுதுன்னு சொன்னால், இப்போ 2026 தேர்தல் அறிக்கையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி வரணும்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இலவச பேருந்து கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதை அவர் சொல்லியிருக்கிறாரு, ரைட்டு. அதை பெருந்தன்மை எடுத்துக்க வேண்டாமா? அதுக்கு அமைச்சர் பாலாஜியா யார், அவர் யாருன்னு தெரியல எனக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த திமுக ஆட்சியில் மகளிருக்கு மட்டும்தான் இலவச பேருந்து. ஆனால் நம்ம ஆட்சி வந்தால் ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் செய்கிறதுக்கு தலைவர் அதாவது எடப்பாடி அறிவிச்சிருக்கிறாரு. அதனால் இன்னமும் நீங்கள் ஆண்கள் மனைவியோட சுற்றலாம், உங்கள் காதலிகளோட ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மந்திரிகளுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே புத்தி மடங்கி போகுமா என்னன்னு தெரியல. ஒருத்தர் ஓசின்னு பெண்களை அசிங்கப்படுத்துகிறாரு, இன்னொருத்தர் ரீசார்ஜ் பண்ணி உங்கள் காதலன் கூட பேசுங்கிறாரு. இப்போ அதை விட இந்த அதிமுக அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஆண்கள் எல்லாம் மனைவி கூட மட்டும் இல்லை, காதலி கூட ஓசி பயணம் செஞ்சு ஊர் சுற்றலான்னு சொல்கிறாரு. இவங்கெல்லாம் என்னைக்கு திருந்துவாங்கன்னே தெரியல. ஓசியில் ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இலவசம் தரலான்னு சொன்னால், அதில் ஜெயலலிதா அம்மா இலவசங்கிற வார்த்தையை கூட உபயோகப்படுத்த மாட்டாங்க. அவங்க வேறு என்ன சொல்லுவாங்க? விலையில்லாத மின்விசிறி அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இலவசமாக நீங்கள் தரீங்கும்போது, அல்லது அம்மா சொன்ன மாதிரி உதவித்தொகை தந்தால் கூட அதை இப்படி இன்சல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தயவுசெய்து இனிமேல் இதுபோல் மக்களை ஓட்டு போடக்கூடிய உங்கள் ஆட்சியில் பீடத்தில் கொண்டு உட்காந்து வைக்கிற மக்களை இதுபோல் அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிறைய பேர் தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.